வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ TDA 7265 ஐசி உபயோகப்படுத்தி ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் பெர்ஃபெக்டாக அசம்பிள் பண்ணுறது எப்படி அட் லோ காஸ்ட். 1500 ருபீஸ்க்குள்ளே இந்த டோட்டல் செட்டு நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பர்டிகுலராக ஏன் இந்த ஐசியை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஐசி வந்து நல்ல வைடு ரேஞ்ச் சப்ளை வோல்ட்டு உண்டு. குறைவான வோல்ட்லேருந்து அதிகபட்ச வோல்ட் வரைக்குமே இந்த ஐசி ஒர்க் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இந்த ஐசி பவர் வந்து ஸ்டீரியோ அண்டு மானோ ரெண்டுமே இருக்குது. ஓகே, பொதுவாக இந்த ஐசினுடைய அவுட்புட்டில் வந்து ஒரு ஐசி பார்த்துருக்கீங்களா? இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டீரியோ, இது வந்து மானோ. இதில் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து 25 + 25 வாட்ஸ் இதில் வெளியே அவுட்புட் வரும். இதில் 50 வாட்ஸ் அவுட்புட் வரும். ரெண்டுக்குமே சப்ளை வோல்ட்டு சிங்கிள் பவர் சப்ளையிலும் ஒர்க் பண்ணும், டூயல் பவர் சப்ளையிலும் ஒர்க் பண்ணும். இப்போது சிங்கிள் பவர் சப்ளை அப்படின்னா மேக்ஸிமம் அதிகபட்ச வோல்ட்டு 30 to 40 வரைக்குமே அப்ஸ் கொடுக்கலாம். நான் என்னுடைய ரெக்கமெண்டபிள் 24 வோல்ட் கொடுங்க. ஓகேவா? டூயல் பவர் சப்ளை இருந்தால் தான் அந்த 24 வோல்ட்டுக்கு மேலே எக்ஸஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஓகேவா? 12 ± 12க்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஓகே, டூயல் பவர் சப்ளையில். சரி, சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். நம்ம அசம்பிள் பண்ணுறது ஈஸி. குறிப்பாக நம்ம ஒரு லீனியர் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு SMPS சுவிட்ச் மோட் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நாம் 2.1 ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். 100 வாட்ஸ் பவர் டோட்டலாக வரும். நல்ல குவாலிட்டி அவுட்புட், எந்த விதமான ஹம், டிஸ்டார்ஷன், நாய்ஸ் எதுவும் வராது. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அதில் ஒரு பேஸ் டிபிள் போர்டு, 4 டிரான்சிஸ்டர் பேஸ் டிபிள் போர்டு வித் கெய்னரோட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணுற செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் டயக்ராம் நம்மகிட்ட இருக்கணும். அந்த பிளாக் டயக்ராம் இருந்தால் தான் நாம் அசம்பிள் பண்ண முடியும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் அதனுடைய ஒரு பிளாக் டயக்ராம். ஒரு பிளாக் டயக்ராம் இல்லாதவங்க பிளாக் டயக்ராம் என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஒரு சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு MP3 மாடல், லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், பேஸ் டிபிள் போர்டு ப்ளஸ் 2 வால்யூம் கண்ட்ரோல், தட் மீன்ஸ் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், ஒரு ஐசி ஸ்டீரியோ ஐசி, லெஃப்ட் சேனல் அவுட்புட், ரைட் சேனல் அவுட்புட் வந்துடும். சப்ளை 12 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கோம். 24 வோல்ட் வரை கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு ட்ராக். தென் இனிமேல் தான் என்ன பண்ண போகிறோம், ஒரு சப்ரி போர்டை ஆட் பண்ணி, ஒரு மானோ போர்டை ஆட் பண்ணி, ஒரு சிங்கிளாக ஒரு சப்பு கொடுக்க போகிறோம். டோட்டலாக அந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பவர் சப்ளை SMPS தேவை. சிம்பிள். ஓகேவா? இப்போது 2 போர்டு இருக்குது இல்லையா? இந்த 2 போர்டு இதில் ஃபஸ்ட்டு போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ் முதல்ல இது வந்து ரெண்டுமே ஒரே ஐசி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஐசியில் வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் மோடு இது கொண்டுட்டு வரோம். இதில் ரெட் கலர் இருக்குது இல்லையா, அதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இது இருக்குது. அப்போ இது வந்து ஸ்டீரியோ, இது வந்து மானோ. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்மக்கிட்ட ஒரு போர்டு இருக்குது, மானோ போர்டு இருக்குது, அது எப்படி ஸ்டீரியோ பண்ணலாம், அல்லது ஒரு ஸ்டீரியோ இருக்குது எப்படி மானோ பண்ணலாம், அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐசி பற்றிய டேட்டாஸ் ஆர் டீட்டெயில்ஸ். ஓகேவா? இதுதான் அந்த ஐசி. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்ப அறிவுகள் உங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் பெற முடியும். என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையுமே நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வியூவர்ஸ் பார்க்குற எல்லாருமே, அது சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபர் இல்லாமல் வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, பயன்பெறணும். நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இப்போது
ஆன்லைன் ட்ரைனிங்கில் உங்களுக்கு சிஆர்டி டிவி ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் பவர் சப்ளை ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். இது வந்து ஐசி. இந்த ஐசியில் பின் நம்பர் எவ்வளோ பின் நம்பர் இருக்கும்? மொத்தம் வந்து 11 பின் நம்பர். இந்த ஐசியில் 11 பின் நம்பர் இருக்கும். இந்த 11 பின் நம்பரினுடைய டேட்டாஸ் இதான் இந்த நம்பருடைய டேட்டாஸ். இது வந்து 1வது பின்னிலேருந்து இது 11 பின் இருக்குது. 1வது பின் இருக்குது. 1வது பின்னும் 6வது பின்னும் மைனஸ். 3வது பின் வந்து ப்ளஸ், பாசிட்டிவ் பவர் சப்ளை. ஓகேவா? 2வது பின்னும் 4வது பின்னும் அவுட்புட்டு. 2வது பின்னு ஆடியோ அவுட்புட்டு, 4வது பின்னு ஒரு ஆடியோ அவுட்புட்டு. ஓகேவா? பின் நம்பர் 8, 10. பின் நம்பர் 8 ப்ளஸ் 10. இது வந்து இந்த ஐசிக்குள்ளே ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இருக்குது, ஐசி இருக்குது. அதில் இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு அதில் சிக்னலில் கொடுத்துருக்கு. 8வது பின்னும் 10வது பின்னும். ஓகேவா? 11வது பின்னும் 7வது பின்னும் நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. ஓகேவா? சிக்னல் கொடுத்துருக்கு. 9வது பின் வந்து கிரவுண்ட், டூயல் பவர் சப்ளை இருந்தால் கிரவுண்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, இது ஜென்ரலாக ஒரு ஐடியா தெரியணும். அதாவது டிடிஏ 7265 பின்னோட் தெரியணும். இதே மாதிரி காம்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஐசிஎல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. டிடிஏ 7265, 7269, 92 இந்த ஐசியெல்லாம் இதே கான்ஃபிகரேஷனில் இருக்கும். பவர் கொஞ்சம் மாறும், ஆப்ரேட்டிங் வோல்ட்டும் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் டோட்டல் ஆஃப் சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்கு இல்லையா, இது இன்வெர்ட்டிங். இந்த அதாவது இந்த இடத்துல இன்புட் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். இது இன்புட்டு, லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் இது கொடுக்குறோம். நேராக உங்களுக்கு நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டான பின் நம்பர் 11, பின் நம்பர் 11, பின் நம்பர் 7 ரெண்டுக்கும் சிக்னல் இன்புட்டாக போய் அவுட்புட்டாக வெளியே வரும் பொழுது பாருங்கள், இந்த 2வது பின்னு ப்ளஸ் 4வது பின்னு இது வழியாக சிக்னல் வெளியே வருது. வந்து 2 ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணுது. ஸ்பீக்கருடைய நெகட்டிவ் டெர்மினல் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெகட்டிவில் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சேனல் தனி, ரைட் சேனல் தனி. இது ஒரு ஸ்டீரியோ. இது பின் நம்பர் 5 எடுத்துட்டிங்கன்னா மியூட். மியூட்னா என்ன? ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். மியூட் சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணணும், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மியூட் சர்க்கியூட். இந்த சேம் ஐசி தான். லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் அவுட்புட்டு. பின் நம்பர் 3 பாசிட்டிவ் சப்ளை. ஓகேவா? 1, 6 நெகட்டிவ் சப்ளை. ஓகே, இது வந்து சிக்னல் அவுட்புட். இந்த ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, 2வது பின்னிலிருந்து 10வது பின்னுக்கு போகுது இல்லையா, இது வந்து ஃப்ளைபேக் ரெசன்ஸ். அதே மாதிரியே 4வது பின்லேருந்து 8வது பின் இது ஒரு ஃப்ளைபேக் ரெசன்ஸ் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டரை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறது மூலிமா இந்த ஐசியினுடைய பின் நம்பர் 5 ஸ்டாண்ட் பை ஆர் மியூட் நாம் அப்ளை பண்ணலாம் இப்படின்னு சொல்லியிருக்கேன். பின் நம்பர் 5 வந்து என்சியாக இருந்துச்சுன்னா, நோ கனெக்ஷன் இருந்தால் அது ஒரு ஆக்ஷன். அதாவது வோல்ட் இல்லாமல் இருந்தால், ஒருவேளை வோல்ட்டு கொடுத்தா ஒரு ஆக்ஷன், உடனே ஆடியோ கட் ஆஃப் ஆயிரும். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பேஸ் பயாஸை கட் ஆஃப் பண்ணாலும் இந்த டிரான்சிஸ்டரை கண்டக்ட் பண்ணலாம். எமிட்டர் பயாஸை கட் பண்ணி இந்த டிரான்சிஸ்டரை கண்டக்ட் பண்ணலாம், இல்லை கண்டக்ட் பண்ணாமல் இருக்க வைக்கலாம். சிம்பிள். ஓகே, இதுதான் வந்து சர்க்கியூட். இதுதான் வந்து இன்புட் சர்க்கியூட். இன்புட் 7th பின் அண்டு 11th பின் இன்புட். இது வந்து ஸ்டீரியோ. ஓகே, சரி, இப்போ ஸ்டீரியோ காமிச்சிருக்கேன் இல்லையா, இதுலேயே மானோ இப்போ பார்க்கலாமா? இதுதான் மானோ. மானோவோட சர்க்கியூட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். நான் போர்டில் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்து டயக்ராம் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். எந்த நேரத்துலையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், மானோ டு ஸ்டீரியோ அல்லது ஸ்டீரியோ டு மானோ பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறத ஒரு இந்த மாதிரி ஒரு டயக்ராமோடு எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதில் பின் நம்பர் 4 அவுட்புட், பின் நம்பர் 2 அவுட்புட். ஸோ இந்த ஃபீட்பேக் ரெசன்ஸ் வெளியே தான் இந்த ஐசிக்கு கண்டக்டர் இருக்கும். ஸோ இப்படி ரெண்டுமே செப்பரேட்டாக ஒர்க் பண்ணோம். ஓகே, இதில் சிக்னல் இன்புட் கொடுக்க போகிறோம், இங்கே சிக்னல் கொடுக்க போகிறோம். 2 சேனல் வந்துடும், ஆடியோ வந்துடும். இதை மானோவாக பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த 2 ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு நாம் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரை ஆட் பண்ண போகிறோம். அப்படி சிங்கிள் ஸ்பீக்கரை ஆட் பண்ணும் பொழுது நாம் இதில் சிக்னல் கொடுத்தோம்னா இந்த பாயிண்ட் என்ன பண்ணணும், கிரவுண்ட் பண்ணிடணும். என்சியாக விட்டுறலாம், இருந்தாலும் சம் டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதனால் என்ன பண்ணலாம்,
இந்த பாயிண்ட்டை கிரவுண்ட் பண்ணிடணும். இதில் இன், இது கிரவுண்டு, இதில் இன் ஸ்பீக்கரோட ப்ளஸ், இந்த 2வது பின் அவுட்புட் இருக்கு இல்லையா, அது ஸ்பீக்கரோட மைனஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இதில் இந்த 4வது அவுட்புட்லேருந்து 8வது பின்னுக்கு ஒரு ஃப்ளைபேக், அதே மாதிரி 2வது பின்லேருந்து 10வது பேக்கு ஃப்ளைபேக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பின் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்சி அல்லது கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை கிரவுண்ட் பண்ணிடுங்க. இங்கே சிக்னல் இன் கொடுங்க, ஸ்பீக்கரோட ப்ளஸ். ஸ்பீக்கரோட மைனஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த பின் நம்பர் 2ல் இருக்கும். ஸோ இன் பிட்வீன் திஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் அவுட்புட்லேருந்து வரக்கூடியது 8வது பின்னுக்கு ஃபீட்பேக் பல்ஸ் போகுது இல்லையா, சிக்னல் போகுது இல்லையா, சேம் சிக்னல் இந்த 1 இந்த 2 இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி நேராக இந்த 10வது பின் மூலிமா இங்கே இன்புட் போகும். இந்த ஐசி உடனே ஒர்க் பண்ணும். இல்லை சிக்னல் கொடுக்கலைன்னா கூட என்ன பண்ணும், இதில் ஆம்பிளிஃபை ஆகி இது நெகட்டிவ் பயாஸ் இதில் கிடைக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல 25 வாட்ஸ் ப்ளஸ் 25 வாட் இருந்தது, என்ன மாறிடும், உங்களுக்கு 50 வாட்ஸாக மாறிடும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல வர ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து 22K 36K அல்லது 39K இப்படியெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம செப்பரேட்டாக இந்த இடத்துல நெகட்டிவில் கொடுத்துட்டோம். 8வது பின்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபீட்பேக் கொடுக்குறதும் இல்லாமல் இது வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். அதேமாரி 2வது பின்லேருந்து 10வது பின்னுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறது அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலிமா கிரவுண்ட் பண்ணிட்டோம். ரெண்டுமே செப்பரேட் ஆகிடுது. ஆனால் இதில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ரெண்டையும் இந்த கம்பைன் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் மூலிமா கம்பைன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல் ஃப்ளட்ஜாக வோல்ட்டு அவுட்புட் வரும். இதுதான் ஒரு மானோ டு ஸ்டீரியோ கன்வர்ஷனுக்கு தேவையான ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோ வந்து இதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஒரு பேசிக் சர்க்யூட்டில் இதுதான் பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராமில் நாம் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் எப்படி செக் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், உங்களுக்கு ஒரு கெய்னர் கொடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து ஒரு பேஸ்டிபிள் சர்க்யூட் கொடுத்து எப்படி பார்த்தோம், கூடவே MP3 மாடல் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சப்புக்கு உண்டான கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? டோட்டலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா 2.1 எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பக்காவாக வந்துடும். நீங்கள் அசம்பிள் பண்ணலாம், கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். பவர் சப்ளை மட்டும் தேவைப்பட்ட SMPS யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும், அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.